வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ பதிவில் நம்ம 60 டேஸ் ஸ்டடி பிளானில் ஃபஸ்ட்டு 10 டேஸில் இருக்கக்கூடிய பாலிட்டி லெசன்ஸ் பார்க்க போகிறோம். அதில் நமக்கு 12th முதல் பாடமாக இருக்கக்கூடிய இந்திய அரசமைப்பு அப்படிங்கிற பாடத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த தலைப்பின் கீழே நமக்கு என்னென்ன பகுதிகள் பாடமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசமைப்பின் பொருள், இயல்பு, முக்கியத்துவம், இந்த விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்திய அரசமைப்பு தத்துவத்தினுடைய உள்ளார்ந்த நோக்கங்கள் பற்றி படிக்க போகிறோம். அடுத்து இந்திய அரசமைப்பு உருவாக்கத்தினுடைய மேன்மை குறித்து நமக்கு இந்த பாடத்தில் சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த அரசமைப்பை உருவாக்கியவர்களுக்கு அரசமைப்பில் சேர்ப்பதற்கு உந்துதலாக இருந்த மூல ஆதாரங்கள் இருக்கு இல்லையா, இந்திய அரசமைப்பினுடைய மூல ஆதாரங்கள், அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்திய அரசமைப்பினுடைய சிறப்பு கூறுகள் இந்த பாடத்தில் நமக்கு விளக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதே போல் இந்தியாவில் இப்போது செயல்படுகின்ற முறையிலான மக்களாட்சியை பற்றியும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. சரிங்களா? பாடத்துக்குள்ளே போயிடலாமா? பாருங்கள், அரசமைப்பின் பொருள், பணிகள் மற்றும் முக்கியத்துவம். அதாவது காலனி ஆட்சியில் தான் நமக்கு இந்தியாவில் தேசியத்தன்மை அப்படிங்கிறது உருவாச்சு. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த காலனி ஆட்சி காலத்தில் உருவான தேசியத்தன்மை அரசியல் விடுதலைக்காக மட்டுமே போராடலை. அரசியல் விடுதலைக்காக மட்டும் போராடாமல் அதோடு சேர்ந்து சில விஷயங்களுக்காகவும் போராடுச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளை இந்தியா அப்படின்ற ஒரே நாட்டின் கீழ் ஒன்றாக்குறது. சரிங்களா? பல்வேறு பகுதிகளுடைய இணைப்பு, அதாவது பிற்காலத்தில் மாநிலங்களுடைய ஒருங்கிணைப்பு இருக்கு இல்லையா, அந்த விஷயத்துக்காகவும் போராடுச்சு. அதே போல் இந்தியாவை ஒரு அரசமைப்பு மயமாக்குறதுக்காக, சட்டமாக்குறதுக்கு, ஒரே சட்டத்தின் கீழ் நிர்வகிக்கப்படுறதுக்காகவும் போராடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இந்தியா மக்களாட்சி மயமாக மாறணும் அப்படிங்கிற விஷயத்துக்காகவும் தான் தேசியத்தன்மை போராடிட்டு இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இந்தியா பார்த்திங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை, இந்தியாவினுடைய தனிச்சிறப்பே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் பல்வேறு மொழி, கலாச்சாரம், பண்பாடு கொண்ட மக்கள் இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து இந்தியர்கள் அப்படின்ற ஒரு ஒற்றுமையின் கீழே ஒற்றுமையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியோட சந்தோஷமாக வாழ்கிறாங்க. அந்த விஷயந்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்தியா ஒரு பண்பாட்டு வேற்றுமை கொண்ட நாடு இருந்த போதிலும் இந்தியர்கள் எல்லாருமே எப்படி இந்தியர்கள் அனைவரும் பல வகைகளில் ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் சார்ந்து ஒத்துழைப்புடன் இருக்காங்க. சரிங்களா? இந்தியா ஒரு பண்பாடு வேற்றுமை கொண்ட நாடு தான். இருந்தாலும் இந்தியர்கள் எல்லாரும் பல வகையிலையும் ஒவ்வொருத்தர் ஒத்துழைப்போட ஒற்றுமையாக இருக்காங்க. இந்த நாட்டினுடைய மக்கள் அனைவரும் ஒருமைப்பாட்டுடன் ஒற்றுமையாக வாழணும் அப்படின்னா சில குறிப்பிட்ட அடிப்படை விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் கொண்டிருக்கிறது மிக அவசியம். சரிங்களா? இந்த நாட்டில் இருக்க மக்கள் எல்லாரும் நல்ல ஒரு அமைதியான முறையில், சந்தோஷமாக, சுதந்திரமான முறையில் நாட்டில் வாழணும் அப்படின்னா இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் அனைவருக்குமே சில குறிப்பிட்ட அடிப்படையான விதிகள், அடிப்படையான ஒழுங்குமுறைகள் இருக்கணும் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இப்படி ஒரு அடிப்படையான சட்ட விதிகள், அடிப்படையான ஒழுங்குமுறைகள் இல்லை அப்படின்னா இந்தியாவில் பார்த்திங்கன்னா மக்களாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்டாண்டர்டாக இருக்காது, நிலைத்து இருக்காது. அப்படி மக்களாட்சி இந்த ஒரு அனைவருக்குமான ஒரு அடிப்படையான விதி, ஒரு ஒழுங்குமுறைகள் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்தியாவில் நம்ம செயல்படுத்துகிறோம் இந்திய தேசியவாதிகள், இந்திய தேசியத்தன்மை நினைத்த இந்தியாவை ஒரு மக்களாட்சி மயமாக்கணும் அப்படின்னு நினைத்த ஒரு விஷயம் இந்தியாவினுடைய மக்களினுடைய நிலை பாதுகாப்பற்றதாக போயிடும். அப்படி எந்த விதமான சட்டமும் ஒழுங்குமுறை இல்லைன்னா இந்திய மக்களுக்கு எந்த விதமான பாதுகாப்புமே இல்லாமல் போயிடும். சரிங்களா? காலனி ஆட்சி காலத்தில் இந்தியா ஆங்கிலேய அரசால் பிறப்பிக்கப்பட்ட சாசனங்கள், காலனி ஆட்சியில் இந்தியா எப்படி நிர்வகிக்கப்பட்டது, எப்படி ஆளப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலனி ஆட்சி காலத்தில் அவங்க பல்வேறு சாசனங்கள், அவங்க சாசனங்கள் பிறப்பிக்கிறாங்க. சாசனங்கள் அப்படின்னா சார்ட்டர்ஸ். அதே போல் ஆட்சிக்குழு சட்டங்கள், கவுன்சில் ஆக்ட்ஸ், பல்வேறு கவுன்சில் ஆக்ட்ஸு, காலனி ஆட்சி கால இந்திய அரசாங்க சட்டம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்டு, இந்த சட்டங்களை அடிப்படையாக கொண்டு தான் ஆங்கிலேய ஆட்சிகளில், காலனி ஆட்சி காலத்தில் இந்தியா ஆளப்பட்டது. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் புதிய எழுச்சி பெற்ற இந்தியாவினுடைய இயக்கங்களும் அதனுடைய தலைவர்களும், இந்தியாவில் மறுமலர்ச்சி இல்லையா, அந்த இயக்கங்களினுடைய தலைவர்களுமே என்ன பண்ணுறாங்க, ஒரு வரையறுக்கப்பட்ட எழுதப்பட்ட புதிய அரசமைப்பினுடைய அடிப்படையில் புதிய இந்தியா உருவாக்கப்படணும் அப்படிங்கிறத விரும்புகிறாங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் அந்த தலைவர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, இந்தியா ஒரு வரையறுக்கப்பட்ட எழுதப்பட்ட ஒரு புதிய அரசமைப்பு இந்தியாவுக்கு வேணும். அந்த அரசமைப்பினுடைய அடிப்படையில் தான்
புதிய இந்தியா வந்து எனது உருவாக்கப்படணும், சுதந்திரமடைந்த இந்தியா வந்து உருவாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த தலைவர்கள் எல்லாமே விரும்புகிறாங்க. அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றம் வந்து அப்போது இருந்த சட்டமன்றமானது அரசமைப்பு நிர்ணய சபையாக மாற்றம் செய்யப்பட்டது. அப்புறம் அந்த மன்றத்துக்கு வந்து எனது உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அந்த அரசமைப்பு நிர்ணய சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து தான் ஒவ்வொரு குழுக்களாக பிரிந்து அந்த குறிப்பிட்ட காலங்களுக்கு சட்டங்கள் இயற்றுறது, இந்தியாவிற்கான அரசமைப்பை எழுதுவது அப்படின்னு சொல்லி பல்வேறு பணிகளை செஞ்சுட்டு இறுதியாக இந்தியாவுக்குன்னு ஒரு அரசியல் அமைப்பை எழுதி முடிக்கப்பட்டு அதை ஏற்றுக்கொண்டு எல்லாரும் அதை வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் வந்து அமுல்படுத்தி இந்தியா வந்து ஒரு குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா மாநிலங்களின் ஒன்றியமாக, சரிங்களா, மாநிலங்களுடைய ஒன்றியமாக பல பிரிவுகளுக்கும் ஒருமைப்பாட்டினையும் ஒருங்கிணைப்பையும் வழங்கும் கூட்டாட்சியை உருவாக்கக்கூடிய வகையில் புதிய அரசமைப்பை முன்மொழிய வேண்டியிருந்தது. ஏன்னா இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் இருந்துச்சு இல்லையா? அப்படி பல்வேறு மாநிலங்களுக்கும் பல்வேறு மாநிலங்களுடைய ஒன்றியமாக இந்தியா இருக்கணும். பல்வேறு மாநிலங்களுடைய ஒன்றியமாகவும் பல பிரிவுகளுக்கும் அந்த பல்வேறு பிரிவுகளுக்கும் பல்வேறு மாநிலங்களுக்கும் ஒரு ஒருமைப்பாட்டையும் ஒருங்கிணைப்பையும் வழங்கக்கூடிய வகையில் ஒரு கூட்டாட்சியை உருவாக்கக்கூடிய வகையில் இந்தியாவினுடைய புதிய அரசமைப்பானது இருக்கணும் அப்படின்னு சொல்லி முன்மொழியப்பட்டிருந்துச்சு. சரிங்களா? ஒரு அரசமைப்பினுடைய முக்கிய செயல்பாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசமைப்பினுடைய மிக முக்கிய செயல்பாடு அப்படிங்கிறது அந்த அரசினுடைய குடிமக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த குடிமக்கள் அனைவரையுமே ஒருங்கிணைக்கக்கூடிய ஒன்றுபடுத்தக்கூடிய அடிப்படை விதிகளை வழங்குறது தான் வந்து எனது ஒரு அரசமைப்பினுடைய முக்கிய செயல்பாடு. ஒரு அரசமைப்பினுடைய முக்கிய செயல்பாடு அப்படிங்கிறது என்னது, அந்த அரசுக்கு ஒரு குடிமக்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த குடிமக்கள் எல்லாரையுமே ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில் விதிகளை வழங்குறது தான் வந்து ஒரு அரசமைப்பினுடைய முக்கிய செயல்பாடு. ஒரு அரசு அமைக்கப்பட்டு அது ஆட்சி செய்வதற்கு தேவையான விதிகளை கொண்டது தான் அரசமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அரசானது அமைக்கப்பட்டு அந்த அரசு ஆட்சி செய்வதற்கு தேவையான வழிமுறைகள் விதிகள்லாம் எதில் இருக்கோ அதைத்தான் வந்து என்னது அரசமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அரசின் பல பாகங்களுக்கு தேவையான ஒதுக்கீடுகளை அரசமைப்பு வந்து என்னது வரையறை செய்யுது. அதாவது ஒரு அரசினுடைய பல பாகங்களுக்குள்ள, ஒரு அரசுன்னா அதில் உள்ளாட்சி இருக்கும், இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட், இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்குன்னா அதன் கீழே பல்வேறு துறைகள் இருக்குது, அப்படி எல்லாமே இருக்குல்ல பல பாகங்கள். அந்த எல்லாத்துக்குமே அந்த பல பாகங்களுக்கும் தேவையான ஒதுக்கீடுகள், அதுக்கான செயல்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி அந்த ஒதுக்கீடுகளை ஒரு அரசமைப்பு தான் வந்து என்னது வரையறுக்குது. சரிங்களா? இந்திய பன்மைத்துவத்துக்கு மாநிலங்களுடைய ஒன்றியம் தான் தேவையானதாக இருக்குது. இந்தியாவினுடைய பன்மைத்துவத்துக்கு மாநிலங்கள் எல்லாம் ஒன்றியமாக இருக்கிறது தான் வந்து என்னது தேவையானதாக இருக்குது. பார்த்திங்கன்னா இந்திய விடுதலை போராட்ட இயக்கங்களும் ஒரு மக்களாட்சி வடிவிலான அரசினை தான் விரும்பியிருப்பாங்க. இந்தியாவில் இருந்த போராட்ட இயக்கங்கள் எல்லாமே என்னது இந்தியாவில் ஒரு மக்களாட்சி அரசு தான் வேணும் அப்படின்னு சொல்லி விரும்பியிருப்பாங்க. இதனுடைய அடிப்படையில் தான் நாடாளுமன்றமே நமது அரசினுடைய கொள்கைகளையும் சட்டங்களையும் முடிவு செய்கிறது. அதனுடைய அடிப்படையில் தான் வந்து என்னது, அதாவது மக்களாட்சியாக இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாடாளுமன்றம் தான் வந்து நம்முடைய அரசுடைய நாடாளுமன்றம்னா இது நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் நம்முடைய அரசினுடைய கொள்கைகளையும் சட்டங்களையும் என்னது முடிவு செய்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, ஒரு சமூகத்தினுடைய விருப்பங்களையும் நிறைவேற்றவும் ஒரு சமுதாயத்துக்கான வரையறைகளை உருவாக்கவும் தான் அரசாங்கத்துக்கு என்னது அரசமைப்பு அதிகாரம் வழங்குது. ஒரு சமூகம், அதாவது இந்தியாவில் இருக்கோம்னா இந்தியர்கள் அப்படின்ற ஒரு சமூகத்தினுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் இந்திய சமுதாயத்துக்கான வரையறைகளை உருவாக்கவும் அரசாங்கத்திற்கு அரசாங்கத்திற்கு அரசமைப்பு என்ன பண்ணுது அதிகாரம் வழங்குது. இந்திய அரசமைப்பினுடைய 4வது பாகம் 4 இருக்கு இல்லையா, அந்த பாகம் 4 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்திய சமூகத்தில் பரவலாக நிலவக்கூடிய சிக்கல்களை எதிர்கொள்ளக்கூடிய சட்டங்களை வந்து அரசு உருவாக்கக்கூடிய வகையில் விதிகளை வந்து கொண்டிருக்கு. அதாவது பாகம் 4 என்னது, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் இருக்குது. அதாவது இது மாதிரியான சில வழிமுறை நெறிமுறைகளை வந்து அரசு பின்பற்றலாம். அப்படி அந்த வழிமுறைகளை வந்து அரசு பின்பற்றும் பொழுது அதன் காரணமாக வந்து அடிப்படை உரிமையானது பாதிக்கப்படக்கூடாது. அந்த அரசுக்கு வழிகாட்டக்கூடிய நெறிமுறைகளை வந்து அரசானது கொண்டு வரலாம், கொண்டு வராமலும் போகலாம். இது எல்லாமே எதற்காக அந்த வழிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்குன்னா என்னது, இந்த
சமூகத்தில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது நிர்வாகம் வந்து பரவலாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளாட்சி பஞ்சாயத்துகளை அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி வழிகாட்டு நெறிமுறையில் இருந்துச்சு. அதை கொண்டு வந்தாங்க. அப்படி ஒருவேளை அதை கொண்டு வந்தாலும் அதன் காரணமாக வந்து அடிப்படை உரிமை பாதிப்படையக்கூடாது. சரிங்களா? அப்போ பாதிப்படையலை அப்படின்னா அதை என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த விஷயங்களை சொல்கிறதா வந்து என்னது பாகம் 4. சரிங்களா? அடுத்து வாங்க. ஒரு நாட்டின் சரிங்களா ஒரு நாட்டின் மக்களின் அடிப்படை அடையாளங்கள். ஒரு நாட்டினுடைய மக்களுக்கு இந்தியன் அப்படின்னா இந்தியன்கிற சிட்டிசன்ஷிப்பை என்னது அரசமைப்பு தான் தருது. அந்த நாட்டு மக்களுடைய அடிப்படை அடையாளங்கள், அந்த நாட்டுக்கு இந்தியர்கள்னால் அவங்களுக்குன்னு ஒரு அடிப்படை அடையாளங்களுக்கு அந்த அடையாளங்களை வந்து என்னது அரசமைப்பு தான் வந்து என்னது வெளிப்படுத்துது. தனது குடிமக்களால் ஒருபோதும் மீறப்படாத சில குறிப்பிட்ட அடிப்படை சட்டங்களை ஒரு அரசமைப்பு வந்து என்னது முன்மொழிகிறது. அந்த நாட்டினுடைய குடிமக்களால் வந்து எந்த காலத்திலுமே மீறப்படாத சில அடிப்படை சட்டங்கள், எப்பொழுதுமே மீறப்படாத சில அடிப்படை சட்டங்களை வந்து ஒரு அரசமைப்பு என்னது அந்த மக்களுக்கு முன்மொழியுது. சரிங்களா? அடுத்து ஒரு நாட்டின் அனைத்து குடிமக்களையும் ஒரு அரசமைப்பு தான் என்னது பாதுகாக்குது. நாட்டினுடைய அனைத்து குடிமக்களையுமே வந்து என்னது அரசமைப்பு தான் பாதுகாக்குது. இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வருது, அடிப்படை உரிமை நமக்கு பாதிக்கப்படுது, நமக்கு ஒரு குடிமக்களுக்கு ஒரு பிரச்சனை என்னது, நம்ம நீதிமன்றத்தில் போயிட்டு அரசமைப்பு பிரகாரம் நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த சலுகைகளை நம்ம வாங்கிக்கலாம். அப்போ ஒரு நாட்டினுடைய குடிமக்களை எது பாதுகாக்குது, அந்த நாட்டினுடைய அரசமைப்பு பாதுகாக்குது. சரிங்களா? அதே போல் ஒரு நாட்டினுடைய மத்திய அரசுக்கும் அந்த நாட்டினுடைய மாநில அரசுகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவையும் பல்வேறு மாநிலங்களுக்கு இடையேயான உறவையும் கொண்ட ஒரு சட்டகத்தினை தான் அது உருவாக்குது. அது அரசமைப்பு உருவாக்குது. அதாவது ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையான உறவு, அதே போல் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களுக்கு இடையான உறவை குறிக்கக்கூடிய வகையில், உறவை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான எல்லா சட்டத்தையும் ஒரு அரசமைப்பு வந்து என்னது உருவாக்குது. சரிங்களா? உலகத்தில் இருக்கக்கூடிய அரசமைப்புகளில் பெரும்பான்மையான அரசமைப்புகள் வந்து எழுதப்பட்ட ஆவணங்களாகத்தான் நமக்கு இருக்குது. அந்த ஆவணங்கள் எல்லாமே பல பிரிவுகள் பட்டியல்களை கொண்டிருக்கு. சரிங்களா? இங்கிலாந்து அரசில் போய் பார்த்தீங்கன்னா ஒரே ஆவணமாக கொண்டிராத சில இங்கிலாந்து அரசமைப்பு வந்து ஒரே ஆவணமாக இருக்குது. அப்படி ஒரே ஆவணமாக இல்லாமல் பல்வேறு ஆவணங்களாக இருக்கக்கூடிய சில அரசமைப்புகளை கொண்ட சில அரசுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இங்கிலாந்து அரசானது ஏராளமான வழக்கங்கள், இங்கிலாந்தில் வந்து என்னது ஏராளமான வழக்கங்கள் இருக்குது, உடன்பாடுகள் இருக்குது, வரலாற்று முன்னுதாரணங்கள், இது எல்லாத்தினுடைய தொகுப்பாக பல அங்கங்களை கொண்ட அரசமைப்பு வந்து கொண்டிருக்கு. சரிங்களா? அதாவது ஏராளமான வழக்கங்கள், உடன்பாடுகள் மற்றும் வரலாற்று முன்னுதாரணங்கள் ஆகியவற்றினுடைய தொகுப்பாக பல அங்கங்களை கொண்ட அரசமைப்பை கொண்டுள்ள நாடு எது? இங்கிலாந்து. த கிரேட் பிரிட்டன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் மதச்சார்பு அரசு அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மதச்சார்பு அரசு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதச்சார்பின்மை கோட்பாட்டினை பின்பற்றாத அரசு மதச்சார்பு அரசு எனப்படும். சரிங்களா? மதச்சார்பு இன்மை, எந்த மதத்தையும் சார்ந்து இல்லாத தன்மை, அத்தகைய தன்மை கொண்ட அரசை வந்து என்ன சொல்லுவாங்க, எந்த மதத்தையும் சார்ந்து இருக்காத ஒரு அரசை மதச்சார்பு அரசுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அரசு வந்து ஏதோ ஒரு மதத்தை சார்ந்து தான் இருக்கும். சில அரசானது வந்து ஏதோ ஒரு மதத்தை சார்ந்து தான் இருக்கும். அரசாங்க மதம் அப்படின்னு சொல்லி ஒரு மதத்தை அறிவிச்சிருக்கும். அந்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கு பதவிகள் வழங்கப்படும், பட்டங்கள் வழங்கப்படும், சலுகைகள் வழங்கப்படும், இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ உதாரணம் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் வந்து அரசு மதமாக இஸ்லாம் இருக்குது. சரிங்களா? அரசு மதமாக இஸ்லாம் இருக்குது. போய் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் இல்லை, பாகிஸ்தானில் இந்துக்கள் இருக்காங்க. சரிங்களா? பாகிஸ்தானில் இன்னமும் இந்துக்கள் இருக்காங்க. பாகிஸ்தானில் பிரிக்கும் பொழுது லாகூர் இந்த பகுதியிலலாம் இருந்த சீக்கியர்கள் இருக்காங்க. பாகிஸ்தானில் கிறிஸ்தவர்கள் கூட இருக்காங்க. சரிங்களா? பாகிஸ்தானில் அரசு மதம் அப்படின்னா அது இஸ்லாம். சரிங்களா? பாகிஸ்தான் வந்து ஒரு மதச்சார்பு அரசு, அங்கே அரசு மதம் இஸ்லாம். ஆனாலும் போய் பார்த்தீங்கன்னா அங்கே மற்ற மதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு போதுமான அளவிலான சலுகைகளோ வாய்ப்புகளோ பட்டங்களோ பரிசுகளோ வழங்கப்படாது. சரிங்களா? இங்கே பாருங்கள். அடுத்து மதச்சார்பு அரசு என்பது ஒரு மதத்தினை அரசு மதமாக கொண்டிருக்கும். சரிங்களா? ஒரு மதத்தினை அரசு மதமாக கொண்டிருக்கும். அந்த அரசின் உயர் பதவிகள் அனைத்தும் அரசு மதத்தை பின்பற்றுவோருக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கும். மதச்சார்பு அரசுக்கான உதாரணங்கள் பாகிஸ்தான், வாட்டிகன்.
நகரம். சரிங்களா? வாட்டிகன் நகரம் அப்படிங்கிறது ஒரு தனி நாடாக இருக்குது. வாட்டிகன் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரோமன் கேத்தலிக் இருக்காங்க இல்லையா, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய தலைவர் யார்? போப். உலக அளவில் போப்பாண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் இருக்கக்கூடிய அவருக்கு கீழே ரூல் பண்ணக்கூடிய ஒரு நாடு தான் வந்து இந்த வாட்டிகன் சிட்டி. சரிங்களா? அங்கே வந்து அந்த கிறிஸ்தவ மதம் தான் வந்து என்னது அரசு மதமாக அறிவிக்கப்பட்டிருக்கும். அந்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் வந்து எனது உயர் பதவிகள் பொறுப்புகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். சரி, நம்ம இப்போ அடுத்த டாபிக் போகலாமா? அடுத்து என்ன இருக்குது? உருவாக்கம். உருவாக்கம்னா என்ன சார்னா அரசமைப்பு உருவாக்கம். சரிங்களா? அரசமைப்பு உருவாக்கம் பற்றி பார்க்க போகிறோம். அரசமைப்பு உருவாக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓர் அரசமைப்பு எவ்வாறு நடைமுறைக்கு வந்தது, அதை யார் உருவாக்கியது, அதன் அதிகார அமைப்புகள் என்ன என்பன போன்ற தகவல்கள் அரசமைப்பு உருவாக்கம் என்ற பெயரால் குறிக்கப்படுகிறது. சரிங்களா? ஓர் அரசமைப்பானது எவ்வாறு நடைமுறைக்கு வந்துச்சு, அதை யாரெல்லாம் சேர்ந்து உருவாக்குனாங்க, அதனுடைய அந்த அரசமைப்பினுடைய அதிகார அமைப்புகள் என்னென்ன, இது போன்ற தகவல் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் வந்து என்னது அரசமைப்பு உருவாக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அரசமைப்பானது அங்கே வந்து தேசிய இயக்கம் வெற்றி அடைந்ததை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது. சரிங்களா? அமெரிக்காவுமே வந்து பிரிட்டன் வந்து ரூல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. சரிங்களா? பிரிட்டன் இருப்பாங்க, ஃப்ரான்ஸ், அங்கே போய் அமெரிக்காவே என்னது ஒரு காலனியாக பிடிச்சி வச்சுருந்தாங்க. அப்போ அமெரிக்க சுதந்திர போர் அப்படின்னு சொல்லி ஒரு போர் நடக்கும். அதன் பிரகாரம் வந்து அங்கே இருக்கவங்களாம் வெளியே போயிட்டு அமெரிக்காவின் பூர்வகுடி மக்கள், அவங்க ஆதிவாசிகளாக இருப்பாங்க, ரெட் இண்டியன்ஸ்ட்டு அவங்க இருப்பாங்க. அப்புறம் அமெரிக்காவில் இருந்த சிலரெல்லாம் சேர்ந்து அமெரிக்கா வந்து என்னது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி சுதந்திரம் அடைந்தால் அறிவிச்சிருப்பாங்க. பாருங்கள், உதாரணமாக பார்த்தீங்கன்னா அமெரிக்க அரசமைப்பு அப்படிங்கிறது அங்கே வந்து தேசிய இயக்கம் வெற்றி அடைந்ததை தொடர்ந்து என்னது உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்திய அரசமைப்பானது மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட அரசியல் நிர்ணய சபையால் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டபூர்வமான அரசமைப்பு. சரிங்களா? இதுதான் நமக்கு முக்கியம். இந்திய அரசமைப்பு அப்படிங்கிறது மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட அரசியல் நிர்ணய சபையால் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டபூர்வமான அரசமைப்பு. சரிங்களா? சட்டபூர்வமான அரசமைப்பு தான் இது இந்தியன் கான்ஸ்டியூஷன். சரிங்களா? நாட்டு விடுதலையின் போது நாட்டில் இருந்த மக்கள் வந்து பிரிவுகளில், சரிங்களா, மக்கள் பிரிவுகளில் பெரும்பான்மையோருடைய ஒருமித்த கருத்தை இந்திய அரசமைப்பு வந்து பிரதிபலிக்குது. நாடு விடுதலை அடையும் போது இந்தியாவில் வந்து என்னது பல்வேறு விதமான மக்கள் பிரிவு இருந்துச்சு இல்லையா, அந்த பல்வேறு பிரிவுகளில் இருந்த பெரும்பான்மையான மக்களுடைய கருத்தை தான் இந்திய அரசமைப்பானது என்னது பிரதிபலிக்குது. அரசமைப்பை வந்து பொது வாக்கெடுப்புக்கு விட்டு அங்கீகாரம் பெறக்கூடிய நிகழ்வுகளும் சில நாடுகளில் நடைமுறைக்கு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த சோவியத் ரஷ்யான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. யூஎஸ்எஸ்ஆர், சோவியத் ரஷ்யா வந்து பின்னால் உடையப்பட்டுச்சு. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, அந்த சோவியத் ரஷ்யா டைமில் நம்ம எல்லோரும் சேர்ந்து, அதாவது இப்போ அந்த சில நாடுகள்லாம் இருக்குது ரஷ்யா, அதோடு சேர்ந்து இப்போ ரஷ்யா கூட ஒரு நாடு சண்டை போட்டிருக்காங்களே, உக்ரைனு, அந்த சில நாடுகள் எல்லாம் சேர்ந்து தான் சோவியத் ரஷ்யாவாக இருந்துச்சு. அப்போ பொது வாக்கெடுப்புறாங்க, நம்ம எல்லோரும் சேர்ந்தே இருப்போமா, எல்லோரும் தனித்தனியாக போய் அந்தந்த நாடு சுதந்திர நாடுகள் தனித்தனி நாடுகளாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி பொது வாக்கெடுப்பு விட்டோன்னே எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் எல்லாம் தனித்தனியாக இருந்துக்கிறோம், தனித்தனி நாடாக இருந்துக்கிறோம், எங்களுக்கு தனித்தனி பாஸ்போர்ட், தனித்தனி இது எல்லாமே இருந்துக்கிட்டோம், சோவியத் ரஷ்யாவை யுனைடெட் ரஷ்யாவை நாங்கள் இருக்க விரும்பலை அப்படின்னே அந்த வாக்கெடுப்பின் அடிப்படையில் தான் எனது சோவியத் ரஷ்யாவே உடையுது. சரிங்களா? அப்போ பொது வாக்கெடுப்பு சில இடங்களில் வந்து இப்போ அரசியலமைப்பு நிர்ணய சபை ஒன்று அமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அமைச்சிட்டு அரசியல் அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டு என்ன பண்ணுவாங்க, சில கருத்துக்கள் எல்லாத்தையும் கொண்டு இது போன்ற விஷயங்களெல்லாம் வச்சு மக்கள்கிட்ட பொது வாக்கெடுப்பு கொடுப்பாங்க. மக்கள் எல்லாருக்கும் இதை ஏற்றுக்கிறாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு அந்த வாக்கெடுப்பு மூலியமாகவும் அக்செப்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதை தான் வந்து சொல்லுங்கள், அரசமைப்பை வந்து என்னது பொது வாக்கெடுப்புக்கு விட்டு அங்கீகாரம் பெறக்கூடிய நிகழ்வுகளும் சில நாடுகளில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம இந்த பொது வாக்கெடுப்பு, சரிங்களா, பொது வாக்கெடுப்பு அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். பாருங்கள், சட்டமன்றங்களில் பொதுவாகவே இப்போ நமக்கு இந்தியாவில் வந்து ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்கன்னா என்னது சட்டமன்றம் இருக்குது, அதே இது சென்ட்ரல் லெவலில் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் இருக்குது. அந்த பார்லிமெண்ட்டில் இருக்க சட்டமன்றத்தில் ஏதோ ஒரு சட்ட மசோதாவோ ஏதோ ஒரு சட்ட திருத்தமோ ஏதோ ஒன்று செய்யணும், ஒரு லா கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வந்து வாதிட்டு இந்த சட்டத்தை வந்து நம்ம நிறைவேற்றலாம், இது வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லி வாதிட்டு அவங்க ஓட்டு போட்டு அதை வந்து நிறைவேற்றுவாங்க, இல்லைன்னா நிறைவேற்றாமல் போவாங்க. சரிங்களா?
இதே விஷயங்களை இப்போ நாட்டில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்துகிறோம், ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரோம், ஒரு சட்டத்தை புதுசாக கொண்டு வரோம் அப்படிங்கும் பொழுது அந்த விஷயங்களை இப்போ இந்தியா போன்ற நாடுகளில், பெரிய நாடுகளில், மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற நாடுகளில் மக்கள் பிரதிநிதிகள் மூலிமா இந்த விஷயங்களை செய்கிறோம், சட்டம் இயற்றக்கூடிய வேலைகளை செய்கிறோம். சுவிட்சர்லாந்து போன்ற சில நாடுகளில் என்ன பண்ணுறாங்க, நேரடியாக மக்கள்கிட்டே போயிடுவாங்க. மக்களே வந்து பார்த்துட்டு இப்படி ஒரு சட்டம் வருதுன்னு வச்சுக்க, இந்த சட்டம் எங்களுக்கு வேணும் வேணான்னு சொல்லி மக்கள் ஓட்டு போடுவாங்க. மக்கள் ஓட்டு போகிறத வச்சு அந்த சட்டத்தை பின்பற்றுவாங்க, இல்லைன்னா அந்த சட்டத்தை நீக்கிடுவாங்க. அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, பொது வாக்கெடுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், சட்டமன்றங்களில் மக்கள் பிரதிநிதிகளால் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்படுவதற்கு மாறாக, சரிங்களா, மக்கள் பிரதிநிதிகளால் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்படுவதற்கு மாறாக ஒன்று அல்லது பல கேள்விகளுடைய தொகுப்பின் மீது, ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அந்த ஒரு சட்டம் குறித்து ஒன்று இல்லைன்னா பல கேள்விகள் இருக்கு இல்லையா, அந்த கேள்விகளுடைய தொகுப்பின் மீது வாக்காளர்களுடைய ஒப்புதல் பெற நேரடி வாக்கெடுப்பு நடத்துறது தான் பொது வாக்கெடுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பொது வாக்கெடுப்பு முறை வந்து ஒரு சட்டப்பூர்வ ஏற்பாடு, சரிங்களா. பொது வாக்கெடுப்பு முறை அப்படிங்கிறது என்னது, ஒரு சட்டப்பூர்வ ஏற்பாடு. தனிநபருக்கும் சரி பொதுமக்களுக்கும் அளிக்கக்கூடிய அங்கீகாரமாக பார்க்கக்கூடியதான் இந்த பொது வாக்கெடுப்பு. ஒவ்வொரு தனிநபருக்கும், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் அந்த நாடு, அந்த அரசு அளிக்கக்கூடிய அங்கீகாரமாகவும் ஒப்புதலாகவும் பார்க்கப்படக்கூடியதான் இந்த பொது வாக்கெடுப்பு. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் பொதுமக்களுக்கும் அரசு அளிக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 வருடத்துக்கு ஒரு முறை வந்து என்னது, நம்ம புதிய அரசை தேர்ந்தெடுக்கக்கூடியது, சரிங்களா. அரசமைப்பு திருத்தங்களில் பாருங்கள், அரசமைப்பு திருத்தங்களில் ஒன்றிற்கு கூட இதுவரை பொது வாக்கெடுப்பு இந்தியாவில் ஏற்பட்டதில்லை, சரிங்களா. இந்தியாவில் அரசமைப்பு சட்ட திருத்தம் கிட்டத்தட்ட 103க்கும் மேற்பட்ட சட்ட திருத்தங்கள் வந்து இந்தியாவில் செய்யப்பட்டிருக்கு, சரிங்களா. அப்படி செய்யப்பட்ட சட்ட திருத்தங்களில் இது வரைக்கும் ஒரு சட்ட திருத்தத்துக்கு கூட இந்தியாவில் பொது வாக்கெடுப்பு முறை அப்படின்னு சொல்லி நடந்ததில்லை. இந்திய மக்களாட்சி முறையில், இந்தியாவினுடைய மக்களாட்சி முறையில் இது வந்து ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் பொருத்தப்பாட்டின வந்து, அதாவது இதை வந்து நம்ம எதோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய பொது வாக்கெடுப்பு முறையோட இதை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம ஓர் அரசமைப்பினுடைய அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓர் அரசமைப்பினுடைய அம்சங்கள். ஒரு சிறந்த அரசமைப்பு அப்படிங்கிறது என்னென்னா, சமூகத்தினுடைய அனைத்து பிரிவுகளுடைய எதிர்பார்ப்புகளுக்கும் இடம் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒரு சிறந்த அரசமைப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த சமூகத்தில், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் சமூகத்தினுடைய பிரிவுகளுடைய அனைவருடைய எதிர்பார்ப்புகளுக்கும் இடமளிக்கணும். எல்லாருடைய விருப்பங்களும் அதில் இருக்கணும். மதம், ஜாதி, மொழி அடிப்படையில், சரிங்களா, பாகுபாடு கொண்ட அரசமைப்பு வந்து நாட்டில் அனைவராலும் ஏற்கப்படாமல் போகலாம். ஏதோ ஒரு வகையில் பாகுபாடு கொண்ட, ஒருத்தருக்கு பிடிச்சு இன்னொருத்தருக்கு பிடிக்காத வகையில் இருக்கக்கூடிய அரசமைப்பு வந்து என்னது, நாட்டினுடைய மக்கள் அனைவராலும் ஏற்கப்படாமல் போகலாம். அரசமைப்பினுடைய அடிப்படை சட்ட விதிகளே அதனுடைய தன்மையை வந்து வெளிப்படுத்துகிறது, சரிங்களா. இந்திய அரசமைப்பினுடைய எந்த ஒரு அரசமைப்பினுடைய அடிப்படை சட்ட விதிகள் இருக்கு இல்லையா, அந்த அடிப்படை சட்ட விதிகள் தான் அந்த அரசமைப்பினுடைய தன்மையை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அரசமைப்பினுடைய தன்மையை வெளிப்படுத்துவது எது, அந்த அரசமைப்பினுடைய அடிப்படை விதிகள், சட்ட விதிகள் தான் வந்து அந்த அரசமைப்பின் என்ன மாதிரியான தன்மைன்னு வெளிப்படுது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ஒரு மதச்சார்பற்ற அரசை கொண்டது, சரிங்களா. இந்தியா வந்து என்னது, ஒரு மதச்சார்பட்டது அப்படின்னு சொல்லி நமக்கு அரசமைப்பு சொல்லுது. அப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த இந்தியா வந்து எந்த மதத்தையும், இந்திய அரசு வந்து எந்த மதத்தையும் சார்ந்து இருக்காது அப்படிங்கிற அந்த சட்ட விதி தான் வந்து என்னது, இந்தியா வந்து ஒரு மத சார்பற்ற அரசமைப்பை கொண்டிருக்கு அப்படிங்கிற அந்த அரசமைப்புடைய தன்மையை வெளிப்படுத்துது, சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு சொன்னேன், குடிமக்கள் அனைவருக்கும் சுதந்திரத்தினையும் சமத்துவத்தினையும் பாதுகாக்கும் எந்த ஒரு அரசமைப்புமே வந்து என்னது, வெற்றிகரமான அரசமைப்பு. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்களுடைய சுதந்திரம், அந்த மக்களுக்கு இடையேயான சமத்துவம், சகோதரத்துவம், இதையெல்லாம் பாதுகாக்கக்கூடிய அரசமைப்பு எந்த ஒரு அரசமைப்பாக இருந்தாலும் அந்த அரசமைப்பு தான் என்னது, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான அரசமைப்பு, சரிங்களா, ஒரு வெற்றி பெற்ற அரசமைப்பு. சரி, அடுத்து இந்தியாவில் வந்து மதச்சார்பின்மை. இந்திய அரசமைப்பு வந்து என்ன, நமக்கு செக்குலரிசம், மதச்சார்பின்மையை வழங்கியிருக்கு. அதை வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்திய அரசமைப்பின் 42வது திருத்தச் சட்டம், இந்திய
அரசமைப்பினுடைய 42வது திருத்தச் சட்டம் 1976ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. சிறு அரசமைப்பு இல்லைன்னா குறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி போற்றப்படக்கூடிய சட்ட திருத்தமான 42வது திருத்தச் சட்டம் அரசமைப்பினுடைய முகப்புரையில் கூறப்பட்டுள்ள இறையாண்மை கொண்ட குடியரசு, சரிங்களா, இறையாண்மை கொண்ட குடியரசு அப்படிங்கிறத இறையாண்மை சமதர்மம் மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்னு மாற்றிருக்காங்க. அந்த திருத்தத்தின் மூலிமா முகப்புரையில் ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னு முகப்புரையில் 1976 வரைக்கும் முகப்புரையில் எப்படி இருந்துச்சு? இந்தியா ஒரு இறையாண்மை கொண்ட குடியரசு அப்படின்னு இருந்துச்சு. 42வது திருத்த சட்டத்தின் மூலியமாக அந்த இடத்துல முகப்புரையில் ஒருத்தர் திருத்தம் செய்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்தியா ஒரு என்னது இறையாண்மை சமதர்மம் மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்னு மாற்றம் கொண்டு வராங்க. இதுதான் வந்து இந்த முகப்புரையில் இருக்கக்கூடிய சரியான வரிசை, சரிங்களா. இது முறை வரிசைப்படுத்த சொல்லியும் கேட்டிருக்காங்க, சரிங்களா. நல்லா பார்த்துக்கங்க. இந்தியா வந்து என்னது இறையாண்மை சமதர்மம் மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு தான் இந்தியா, சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த லைனில் நாட்டின் ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு சொற்றொடர் இருந்திருக்கு. அந்த சொற்றொடரை நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க, சரிங்களா. அப்போ முகப்புரையில் இது வரைக்கும் ஒரே ஒரு முறை தான் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. முகப்புரையில் இது வரைக்கும் ஒரே ஒரு முறை தான் திருத்தம் செய்யப்பட்டிருக்கு. அந்த திருத்தமும் என்னென்னா 42வது திருத்தச் சட்டத்தின் மூலியமாக தான் திருத்தம் செய்யப்பட்டது. அதில் செய்யப்பட்ட திருத்தம் தான் இந்த வாசகம் நம்ம பார்த்தது. முகப்புரையில் இருக்கக்கூடிய இறையாண்மை கொண்ட குடியரசு அப்படிங்கிறத இறையாண்மை சமதர்மம், இந்த வருஷம் ஞாபகம் சொன்னீங்க, இறையாண்மை சமதர்மம் மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்னு மாற்றுறாங்க. அதுக்கு அடுத்து கீழே ஒன்றா ஒரே இடத்துல மாற்றுறாங்க. இப்போ இதுக்கு அடுத்து ஒரு தொடர் வரும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் ஒற்றுமை அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்லி முன்னாள் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் 1976 தேசிய அவசர நிலை காலத்தில், சரிங்களா, தேசிய அவசர நிலை காலத்தில் இந்த 42வது திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ சொல்லுங்கள், முகப்புரையில் திருத்தம் செய்யப்பட்ட பொழுது பிரதமராக இருந்தவர் யார்? இந்திரா காந்தி. அவங்க எந்த நிலையில் வந்து இந்த 42வது திருத்த சட்டத்தில் முகப்புரையில் திருத்தம் செய்தாங்க அப்படின்னா அவசர நிலை காலத்தில் செஞ்சுருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம், சரிங்களா. அடுத்து பாருங்கள், ஒரு தனிநபர் அல்லது ஒற்றை நிறுவனத்திடம் அனைத்து அதிகாரங்களும் குவிக்கப்பட்டால் தவறாக பயன்படுத்தப்பட வழி ஏற்படும் என்பதால் ஒரு சிறந்த அரசமைப்பில் அதிகாரங்கள் வந்து தனிநபரிடமோ ஒற்றை நிறுவனத்திடமோ குவிக்கப்படுவது இல்லை. ஒரு சிறந்த அரசாங்கம் அப்படின்னா என்னது? ஒருத்தர் மட்டுமே இருந்தால் அங்கே சிறந்த அரசாங்கம் இருக்குமா? கிடையாது. ஏற்று கேள்வி கேட்கறதுக்கு ஆள் வேணும். அதே போல் அதிகாரங்கள் எல்லாமே ஒரே இடத்துல குவிக்கப்பட்டுச்சுன்னா அவங்க செய்கிறது தான் எல்லாமே இருக்கும். நானே ராஜா நானே மந்திரி அப்படின்ற மாதிரி இருக்கும், சரிங்களா. அப்படி ஒரு தனிநபர் அல்லது ஒரு நிறுவனத்திடம் வந்து அனைத்து விதமான அதிகாரங்களுமே வந்து என்னது குவிக்கப்பட்டுச்சுன்னா, அனைத்து விதமான அதிகாரங்களும் வந்து என்னது குவிக்கப்பட்டுச்சுன்னா அந்த அரசமைப்போ அந்த நிர்வாகமோ வந்து என்னது தவறாக பயன்படுத்தப்படுவதற்கான வழி ஏற்படும். அப்படிங்கிற காரணத்தால் ஒரு சிறந்த அரசமைப்பு அப்படின்னா என்னது, அந்த சிறந்த அரசமைப்பில் வந்து அதிகாரங்கள் எல்லாமே ஒரு தனி நபர்கிட்ட இருக்காது, இல்லைன்னா ஒரே ஒரு நிறுவனத்திட்ட இருக்காது, சரிங்களா. இதையொட்டி தான் வந்து பல அமைப்புகளுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் பிரித்து வழங்கப்பட்டு சமநிலைப்படுத்தக்கூடிய முறையும் பின்பற்றப்படுது. ஒரு சிறந்த அரசமைப்பில் என்னது அதிகாரங்கள் எல்லாமே வந்து எப்படி இருக்கும்? பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் பிரித்து வழங்கப்பட்டிருக்கும். ஒரு சிறந்த அரசமைப்பில் அதிகாரங்கள் ஒரே ஒரு நபர்கிட்டையோ ஒரே ஒரு நிறுவனத்திலையோ குவிக்கப்பட்டிருக்காது. இதுதான் இந்த பாயிண்டில் நமக்கு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது, சரிங்களா. அப்போ ஒரு சிறந்த அரசாங்கம், ஒரு சிறந்த அரசமைப்பு அப்படிங்கன்னா என்னது, அதிகாரங்கள் எல்லாமே ஒரே இடத்துல குவிக்கப்பட்டிருக்காது அப்படின்னு நமக்கு தெரியணும். அதிகாரங்கள் பரவலாக்கப்பட்டிருக்கக்கூடியதான் ஒரு சிறந்த அரசமைப்பு, சரிங்களா. அடுத்து இந்திய அரசமைப்பு அதிகாரங்களை, சரிங்களா, இந்தியா இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, ஒரு சிறந்த அரசமைப்பில் வந்து என்னது அதிகாரங்கள் பரவலாக்கப்பட்டிருக்கும். அப்படியே இந்திய அரசமைப்பு வந்து அதிகாரங்களை வந்து எப்படி யார் யாருக்கு எந்தெந்த நிறுவனங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்திய அரசமைப்பு வந்து அதிகாரங்களை, சரிங்களா, சட்டமன்றம், நிர்வாகம்,
நீதித்துறை அப்படிங்கிற நிறுவனங்களுக்கு இடையே கிடைமட்டமாக சரிங்களா, கிடைமட்டம்னா இப்படி இப்படி கிடைமட்டமாக, இதுதான் கிடைமட்டம் சரிங்களா, இப்படி கிடைமட்டமாக சட்டமன்றத்திற்கும் நிர்வாகத்திற்கும் நீதித்துறைக்கும் இந்திய அரசமைப்பு அதிகாரங்களை பகிர்ந்து கொடுத்துருக்கு. அப்படின்னா என்னது, எல்லாத்துக்குமே ஈக்குவலாக பிரித்து கொடுத்துருக்குன்னு அர்த்தம் சரிங்களா. இப்படி கொடுத்தா ஒன்றுக்கு மேலே ஒன்றுன்னு ஆயிரும் சரிங்களா. இப்படி கொடுத்தா தான் என்னது ஈக்குவலாக இருக்குது, கிடைமட்டமாக பகிர்ந்து வழங்குது. இந்திய அரசமைப்பு அதிக இறுக்கமான தன்மையை கொண்டதல்ல. இந்திய அரசமைப்பு வந்து என்னது, ரொம்ப டைட்டான ஒரு அரசமைப்பு கிடையாது, ஹார்ஷானதும் கிடையாது, அதே போல் அதிக நெகிழ்வுத்தன்மை கொண்டதும் கிடையாது, ரொம்ப இறுக்கமானதும் கிடையாது, ரொம்ப நெகிழ்வுத்தன்மை ரொம்ப லூஸானதும் கிடையாது, ஓரளவுக்கு மாட்ரேட்டாக இருக்கக்கூடியது சரிங்களா, ஒரு நடுநிலையாக இருக்கக்கூடியதான் இந்திய அரசமைப்பு. அப்போ அதிக நெகிழ்வுத்தன்மை கொண்டதில்லை சரிங்களா, அதிக நெகிழ்வுத்தன்மை கொண்டதாகவும் இருக்காது, அதே போல் அதிகமாக நெகிழாத தன்மை கொண்டதாகவும் இருக்காது சரிங்களா, ரெண்டும் சமமாக இருக்கக்கூடியதான் இந்திய அரசமைப்பு. அதனுடைய இந்திய அரசமைப்பினுடைய மாறாத அடிப்படை அமைப்பு மற்றும் அதில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திருத்தங்கள் மூலம் இது வந்து வெளிப்படுது. அதாவது இந்திய அரசமைப்பு வந்து என்னது, அதிக நெருக்கம் கொண்டதாகவும் இல்லை, அதிக நெகிழ்வு கொண்டதாகவும் இல்லை அப்படிங்கிற விஷயம் அரசமைப்பினுடைய மாறாத அடிப்படை அமைப்பு சரிங்களா, அரசமைப்பினுடைய மாறாத அடிப்படை அமைப்பு அதில் மேற்கொள்ளப்பட்டிருக்கூடிய திருத்தங்கள் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம சட்டத்திருத்தம் செய்யும் பொழுது சில சட்டத்திருத்தங்களுக்கு வந்து பெரும்பான்மை, அதாவது சட்டத்திருத்தங்களில் வந்து சிறப்பு பெரும்பான்மை சொல்லுவாங்க, சில சட்டங்களுக்கு சாதாரண பெரும்பான்மை போதும், அதுதான் வந்து நெகிழும் நெகிழாத்தன்மை கொண்டது. சிலதான் வந்து சாதாரண சட்டத்தின் மூலியமாகவே நம்ம நிறைவேற்றலாம், சில விஷயங்களை வந்து என்னது அறுதி பெரும்பான்மை கொண்ட சட்டத்திருத்தம் ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலியமாக நிறைவேற்றணும் சரிங்களா. இந்திய அரசமைப்பு வந்து என்னது, நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை கொண்டது. அதான் அதை வந்து நம்ம எதன் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம், இந்திய அரசமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை கொண்டது அப்படிங்கிறத அதில் இருக்கக்கூடிய அதனுடைய மாறாத அடிப்படை அமைப்பு அதில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய திருத்தங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சிறப்பாக எழுதி வடிவமைக்கப்பட்ட ஒரு அரசமைப்பு அப்படிங்கிறது அதனுடைய உட்கருவை தக்க வைத்து கொண்டு மாறும் சூழல்களுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளத்தக்கதாகும். எவ்வளோ பெரிய பாயிண்ட் பாருங்கள். ஒரு சிறந்த அரசமைப்பு அப்படிங்கிறது என்னன்னா, அதனுடைய உட்கரு வந்து எப்போவுமே இருக்கும், மாறாது, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அந்த அரசமைப்பினுடைய உட்கரு வந்து என்னது, மாறாமல் இருக்கணும். ஆனால் சூழ்நிலைகளுக்கு ஏற்பக்கூடிய வகையில் அதில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் வந்து என்னது, மாற்று அடிப்படை தன்மை மாறாமல் மற்ற விஷயங்கள் எல்லாமே சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கக்கூடியதை வந்து என்னது, ஒரு சிறந்த சிறப்பான எழுதி முடிக்கப்பட்ட அரசமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அரசமைப்பு வந்து நெருக்கடிமிக்க தருணங்களில் செயல்படுவதை அரசமைப்பு வந்து உருவாக்கிய மேதைகள் வந்து உறுதி செஞ்சிருக்காங்க. அரசமைப்பு நெருக்கடியான காலகட்டங்கள்லேயும் கூட செயல்படும் அப்படிங்கிறத என்னது, அரசமைப்பை உருவாக்கிய நம்முடைய மேதைகள் இருக்காங்களே அவங்க உறுதி செஞ்சுருக்காங்க சரிங்களா. எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் அரசமைப்பு வந்து என்னது, செயல்படக்கூடிய வகையில் அதை வடிவமைச்சிருக்காங்க. அடுத்து வந்து நம்ம இப்போ வந்து அரசமைப்பு உருவாக்கம் பார்த்து முடிச்சிட்டோமா, பாருங்கள். அடுத்து அரசமைப்பினுடைய தயாரிப்பு பணிகள் பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா. அரசமைப்பினுடைய தயாரிப்பு பணிகள். அரசமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்கள் அரசமைப்பினை எழுதினர். அரசமைப்பு நிர்ணய சபையினுடைய உறுப்பினர்கள் தான் வந்து என்னது, அரசமைப்பை எழுதியிருப்பாங்க. இப்போ உறுப்பினர்கள்லாம் எல்லா உறுப்பினர்களும் எழுதுனாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அரசமைப்பு நிர்ணய சபையை சார்ந்த உறுப்பினர்கள், அந்த உறுப்பினர்களில் ஒரு குழு போட்டு, ஒரு தனியாக அரசமைப்பை எழுதுறதுக்கு அப்படின்னு ஒரு குழு போட்டு, அந்த குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தான் வந்து என்னது, இந்தியாவினுடைய அரசமைப்பை எழுதியிருப்பாங்க. சரி, இப்போ இந்தியாவில் வந்து அப்போது இருந்த மத்திய நாடாளுமன்றத்தில் வந்து என்னது, அரசமைப்பு நிர்ணய சபையாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சுட்டாங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சோடனே மாற்றிட்டாங்க. அப்போ அதற்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு தேர்தல் வச்சு 10 லட்சத்துக்கு ஒருத்தர் அப்படிங்கிற விதம் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளில் இருந்தும் அரசியல் அமைப்பினுடைய நிர்ணய சபை, அரசமைப்பு நிர்ணய சபைக்கு உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. பார்த்திங்கன்னா ஒரு 389 பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வருவாங்க. எப்படின்னா மக்கள் பிரதிநிதிகள், அதுக்கப்புறம் சுதேச அரசுகளுடைய பிரதிநிதிகள், அப்புறம் மாகாண ஆணையர்களுடைய பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து அரசமைப்பு நிர்ணய சபைக்கு கிட்டத்தட்ட ஒரு 389 உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருப்பாங்க. இந்த எல்லாரும் சேர்ந்து அரசமைப்பு நிர்ணய சபைக்கான உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அடுத்து கூட்டம் நடத்தணும் இல்லையா, அப்படி அரசமைப்பு நிர்ணய சபைக்கான முதல் கூட்டம், அரசமைப்பு நிர்ணய சபையினுடைய
முதல் கூட்டமானது எப்போது நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 9, 1946. இந்த டேட்டெலாம் உங்களுக்கு மறக்கவே கூடாது. அரசமைப்பு நிர்ணய சபை முதல் கூட்டம் அப்படின்னாலே டிசம்பர் 9, 1946. சரிங்களா? டிசம்பர் 9, 1946 அன்னைக்கு தான் கூடுச்சு. சரிங்களா? அன்னைக்கு கூடி இந்தியாவினுடைய அரசமைப்பை உருவாக்கக்கூடியது, இந்தியாவினுடைய தேச கட்டமைப்பு செய்யக்கூடியது போன்ற பல்வேறு விதமான விஷயங்கள், சட்டம் இயற்றக்கூடியது, இது போன்ற எல்லா விஷயங்களும் அரசமைப்பு எழுதி முடிக்கப்பட்டு இந்தியாவை குடியரசாக மாற்ற வரைக்கும் கூடிய செயல்பாடுகள், தேர்தல் எப்படி நடத்தணும், நிர்வாகம் எப்படி செய்யணும், உள்ளாட்சி, அது எல்லா விஷயங்களுமே என்னது ஒரு அரசமைப்பு தானே சொல்லணும். இந்த நாட்டு ஓவரால் இந்தியாவே எப்படி ரூல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கைடன்ஸை வந்து கொடுக்கக்கூடியதான் இந்திய அரசமைப்பு. அதெல்லாம் எழுதி முடிக்கிற வரைக்கும் இந்த அரசமைப்பு நிர்ணய சபை தான் வந்து என்னது சட்டம் எழுதக்கூடிய அரசமைப்பு சட்டத்தை எழுதக்கூடிய வேலையும் பார்க்குறாங்க, இந்தியாவை நிர்வாகமும் செய்கிறாங்க. அது முடிக்கிற வரைக்கும் இந்தியாவை வந்து ரூல் பண்ணோம் இல்லையா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அந்த வேலையுமே அரசமைப்பு நிர்ணய சபையை சேர்ந்த உறுப்பினர்கள் தான் பார்த்துட்ருக்காங்க. சரிங்களா? அப்படி அதனுடைய முதல் கூட்டம் போட்டு என்ன சொல்கிறாங்க, முதல் கூட்டம் டிசம்பர் மாதம் 9, 1946 உருவாக்குறாங்க. முதல் கூட்டத்தினுடைய கருப்பொருள் என்னென்னா தற்காலிக தலைவர் தேர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃப்ரெஞ்சு நடைமுறை அடிப்படையில் என்ன நடைமுறைனா, ஒரு கூட்டம்னா இப்போ பொதுவாகவே நம்மளே அதை சில ஃபாலோ பண்ணுவோம். ஏதோ ஒரு விஷயம் பேசுவோம் அப்படின்னா ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்குன்னா வயசில் மூத்தவங்களை கூப்பிட்டு நீங்கள் தான் தலைவர், இப்போ நீங்கள் கொஞ்சம் வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படி அந்த கூட்டத்திலே இருந்த ஒரு முதியவரான வயதில் மூத்தவரான சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் வந்து தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. அப்புறம் அடுத்த நாள் வந்து அவர் இறந்ததாக சொல்கிறாங்க. அடுத்த கூட்டம், இரண்டாவது கூட்டம் வந்து டிசம்பர் 11 கூட்டம் கூடனே அந்த கூட்டத்தில் வந்து அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு வந்து நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. சரிங்களா? அதற்கு அடுத்த நாள் 12 லீவ் விட்டு 13 நடக்கும். 13 என்ன பண்ணார்னா, நேரு வந்து குறிக்கோள் தீர்மானத்தை வந்து முன்மொழிவார். நேருடைய குறிக்கோள் தீர்மானம், அதாவது இந்தியாவினுடைய அரசமைப்பு எப்படி இருக்கணும், அமெரிக்க அரசமைப்பினுடைய முகப்புரையை பார்த்துட்டு இந்தியாவுடைய அரசமைப்பு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு குறிக்கோள் தீர்மானம் கொடுப்பார். அது வந்து 13 நடக்கும். 13 டிசம்பர் 1946. இந்த 3 விஷயங்களும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த கூட்டம் கூடி இந்த வேலையும் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் இடையில வந்து 1947 ஜூன், ஜூலை 22 அந்த காலகட்டங்களில் என்ன ஆகுது, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை சட்டம் வருது. சரிங்களா? ஜூன் ஜூலை தான் நினைக்கிறேன், சரி டக்குன்னு ஞாபகத்து வரல. அந்த டைமில் இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கப்படுது. இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்கப்புறம் சரிங்களா, பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னர் மீதமுள்ள இந்தியாவுக்கான அரசமைப்பு நிர்ணய சபை, சரிங்களா, இது ரொம்ப முக்கியமானது. இந்தியா பாகிஸ்தான் மொத்தம் 389 பேர் இருப்பாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 70-80 பேர் வந்து பாகிஸ்தான் பிரிஞ்சோடனே முஸ்லீம் தலைவர்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு போயிடுவாங்க. சில சுதேச உறுப்பினர்கள் வந்து கலந்துக்கிட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீதம் இருக்கக்கூடிய இப்போ பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்கப்புறம் மீதி இருக்கிற இந்தியா இருக்கு இல்லையா, இந்த மீதி இருக்கக்கூடிய இந்தியாவுக்கான அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்கள் எல்லாரும் பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னாடி எப்போ கூடுவாங்க, சரிங்களா, பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னர் மீதமுள்ள இந்தியாவுக்கான அரசமைப்பு நிர்ணய சபை எப்போ கூடுது பாருங்கள், 14 ஆகஸ்ட் 1947 பாகிஸ்தானோட சுதந்திர தினம். 14 ஆகஸ்ட் 1947 அன்னைக்கு மீண்டும் அரசமைப்பு நிர்ணய சபை வந்து கூடுது. பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னாடி கூடுது. அன்றைய மாகாண சட்டமன்றங்களுடைய உறுப்பினர்களை, அன்னைக்கு இருந்த மாகாணத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அரசமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களை மறைமுக வாக்கெடுப்பின் மூலம் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. சரிங்களா? இப்போ புரிஞ்சிருச்சுங்களா? அதாவது அரசமைப்பு நிர்ணய சபைக்கான உறுப்பினர்களை யார் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு மாகாணமாக இருந்துச்சா, ஒவ்வொரு மாகாணமாக கல்கத்தா மாகாணம், பம்பை மாகாணம், சென்னை மாகாணம், மத்திய கிழக்கு, வடமேற்கு மாகாணம் அப்படின்னு இருந்துச்சு இல்லையா, அந்த மாகாணத்தில் இருந்த சட்டமன்றங்களுடைய உறுப்பினர்கள் தான் அரசமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களை வந்து மறைமுகமான ஒரு வாக்கெடுப்பின் மூலம் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அங்கே பாருங்கள், கேபினட் மிஷன் என்று அழைக்கப்பட்ட பிரிட்டானிய அமைச்சரவை குழு முன்மொழிந்த அடிப்படையில் அரசமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்கள் வரிசை அமைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பாருங்கள், அதாவது கேபினட் தூதுக்குழு இல்லைன்னா அமைச்சரவை தூதுக்குழுன்னுவாங்க. அதாவது பிரிட்டன் அமைச்சரவையிலேருந்து ஒரு தூதுக்குழு என்னது 1946 இந்தியாவுக்கு வருவாங்க. அவங்க தான் என்ன சொல்லுவாங்க, இந்தியாவுக்கான ஒரு அரசமைப்பை எழுதுறதுக்கு என்ன பண்ணுறது, இந்த அமைப்பை எழுதுறதுக்காக ஒரு வழிகாட்டுதலை வழங்குவாங்க. அந்த பிரிட்டானிய அமைச்சரவை குழு முன்மொழிந்த அடிப்படையில் தான் அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கான உறுப்பினர்களுடைய வரிசை, தேர்ந்தெடுக்கக்கூடிய வரிசையானது அமைந்திருக்கும். சரிங்களா?
இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான அரசமைப்பு நிர்ணய சபையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குழுவினுடைய புகைப்படம் தான் இந்த புகைப்படம், சரிங்களா. அதாவது டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அரசமைப்பை எழுதக்கூடிய குழு, அரசமைப்பு வரைவு குழு, சரிங்களா. இந்திய அரசியலமைப்பு வரைவு குழு, அரசியலமைப்பு வந்து எழுதுனது இந்த டீம் தான். இதில் வந்து தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் நமக்கு தெரியும். புகைப்பட விளக்கம் பாருங்கள், அதிலே பாருங்கள், இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையினுடைய வரைவு குழு உறுப்பினர்கள், சரிங்களா. வரைவு குழு உறுப்பினர்கள் இந்த ஃபோட்டோ என்னைக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 1948 எடுத்திருக்காங்க. அமர்ந்திருப்போர், உட்கார்ந்துருக்கவங்க, இடமிருந்து வலதுபுறம் பாருங்கள், இடமிருந்து ஃபஸ்ட் யார், என் மாதவராவ் அவர்கள், அடுத்து சையத் முகமது சாதுல்லா, அடுத்து டாக்டர் B.R. அம்பேத்கர், இவர் தான் வந்து எனது வரைவு குழுவினுடைய தலைவர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சர் அல்லாடி கிருஷ்ணசாமி, அடுத்து சர் P.N. ராவ், சரிங்களா, சர் B.N. ராவ். அடுத்து நிற்கிறவங்க வரிசை பார்த்திங்கன்னா இடமிருந்து பாருங்க S.N. முகர்ஜி, சரிங்களா, S.N. முகர்ஜி, அடுத்து வந்து ஜுகல் கிஷோர் கண்ணா, அடுத்து கேவல் கிருஷ்ணா, சரிங்களா. ஒரு புகைப்பட விளக்கு கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்குவோம், சரிங்களா. நம்ம இன்னும் அடுத்து பார்க்கும்பொழுது டீட்டெயில்டாகவே பார்ப்போம். அரசமைப்பு வரைவுக்குழு பற்றி பார்க்கும்பொழுது ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். அன்றைய மாகாணங்கள் சுதேச அரசுகள் அல்லது அரசுகளினுடைய குழுக்களில் இருந்து அதன் மக்கள் தொகைக்கு ஏற்றபடி 10 லட்சத்துக்கு ஒருவர் அப்படிங்கிற விதத்தில் உறுப்பினர்கள் வந்து இந்த ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பாங்க, சரிங்களா. அதாவது அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தது யாருன்னா அன்னைக்கு இருந்த மாகாண சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் ஒரு மறைமுக வாக்கெடுப்பின் மூலயமாக அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த இப்போ எவ்வளோ உறுப்பினர்கள் வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதுதான் என்ன சொல்லுவாங்க, அன்னைக்கு இருந்த மாகாணங்கள், அன்னைக்கு இருந்த சுதேச அரசு, இல்லைன்னா அந்த சுதேச அரசுகளுடைய குழுக்கள் இருக்கும் இல்லையா, அந்த குழுக்களில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு ஏற்றபாடு ஒவ்வொரு 10 லட்சம் மக்களுக்கு ஒருவர் அப்படிங்கிற அடிப்படையில் தான் உறுப்பினர்கள் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பாங்க. இப்போ சென்னை மாகாணம் இருக்குன்னா சென்னை மாகாணத்தில் மொத்த மக்கள் தொகையை 10 லட்சத்தால் வகுத்து ஒவ்வொரு 10 லட்சத்துக்கும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி, இப்போ சென்னை மாகாணத்துலேருந்து ஒரு 10 பேர், ஒரு 16 பேர், ஒரு 15 பேர் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா. இதன்படி மாகாணங்கள்லேருந்து, சரிங்களா, அதாவது மாகாணங்கள்லேருந்து எவ்வளோ உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, 292, ரொம்ப முக்கியமான, சரிங்களா. மாகாணங்கள்லேருந்து 292 உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இதில் பாருங்கள், மாகாணங்கள்லேருந்து 292 உறுப்பினர்கள். சுதேச அரசுகளிடமிருந்து அவங்க வந்து நியமன உறுப்பினர்கள் வருவாங்க. சுதேச அரசு ஒருத்தரை நியமிச்சு வரும், நீங்கள் அரசியல் அமைப்பு எழுதுறதுக்கு நீ இப்போ நான் உன்னை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ராஜா செலக்ட் பண்ணி அனுப்புவார். அதிலிருந்து ஒரு 93 உறுப்பினர்கள், சரிங்களா. சுதேச அரசுகளிலிருந்து ஒரு 93 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. அடுத்து ஒவ்வொரு மாகாணத்திற்கும் இந்து, முஸ்லீம், சீக்கியர் ஆகிய சமுதாயங்களுடைய மக்கள் தொகை விகிதத்திற்கு ஏற்ப இடமானது ஒதுக்கப்பட்டது, சரிங்களா. அதாவது ஒவ்வொரு மாகாணத்துலேயும் இந்து மக்கள் எவ்வளோ இருக்காங்க, இஸ்லாம் மக்கள் எவ்வளோ இருக்காங்க, சீக்கியர்கள் எவ்வளோ இருக்காங்களோ அவங்களுடைய மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி அந்த உறுப்பினர்களுக்கு இடையே வந்து அந்த மக்கள் தொகை விகிதத்துக்கு இடையே வந்து உறுப்பினருக்கான இடமானது ஒதுக்கப்பட்டது, சரிங்களா. இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 292 பேர் வந்து மாகாணங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, 93 பேர் வந்து சுதேச அரசுகள் மூலிமா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, ஒரு 4 பேர் வந்துட்டு பலுசிஸ்தான்லேருந்து ஒருத்தரும், 3 பேர் வந்துட்டு மாகாண தலைமை ஆளுநர்லேருந்து வருவாங்க, அஜ்மீர், கூர்கா, டெல்லி அப்படின்ற பகுதியிலேருந்து வந்திருப்பாங்க, சரிங்களா. இந்த உறுப்பினர்கள், சரிங்களா, இந்த உறுப்பினர்கள் அந்தந்த மாகாணத்துக்கு மாற்றத்தக்க வாக்கு ஒதுக்கப்பட்ட எண்ணிக்கையின்படி ஒற்றை மாற்று வாக்கு அடிப்படையிலான விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில், அதாவது ரகசிய வாக்கெடுப்பு, அவ்வளோதாங்க. ஒற்றை மாற்று வாக்கு அடிப்படையிலான விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை அப்படின்னாலே ரகசிய வாக்கெடுப்பு, அந்த முறையில் வந்து என்னது தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க, சரிங்களா. அதாவது ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய இப்போ ஒரு 10 பேர் சேர்ந்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்கலாம், இந்த 10 பேருமே வந்து அவரை தேர்ந்தெடுக்க வரைக்கும் அந்த தேர்தல் நடக்கும், அவர் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுதான் என்னது ஒற்றை மாற்று வாக்கு அடிப்படை, சரிங்களா. ஒற்றை மாற்று வாக்கு அடிப்படையிலான விகிதாச்சாரம். அதிகமான நபர்கள், இந்த 10 பேர்த்தில் ஒரு பெரும்பான்மையாக இந்த ஒரு நபரை தேர்ந்தெடுக்காங்களா அப்படிங்கிறத பார்ப்பாங்க, சரிங்களா. அதுதான் இதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக கேட்டு கூட பார்த்துட்டு கூட அடுத்து சொல்கிறேன், ரொம்ப கிளியராக கூட ஒரு ஷார்ட்ஸில் சொல்கிறேன், சரிங்களா. சுதேச அரசுகள் வந்து தங்கள் பகுதியில் இருந்த உறுப்பினர்களை மக்கள் தொகை விகிதத்திற்கு ஏற்ப தாங்களே தேர்வு செய்து கொள்ளும் முறையை வந்து உருவாக்க அனுமதிக்கப்பட்டது. சுதேச அரசுகளுக்கு மட்டும் என்னது, இப்போ என்கிட்ட வந்து ஒரு 30 லட்சம், இப்போ நான் ஒரு ராஜான்னு வச்சுக்கோங்களேன்,
என்கிட்ட வந்து என்னுடைய ஆட்சி பகுதியில் ஒரு 30 லட்சம் மக்கள் இருக்காங்கன்னா நான் ஒரு 3 பேர்த்த நானே எலெக்ட் பண்ணி அனுப்பலாம். சரிங்களா? மாகாணத்துக்கு வந்து அந்த உறுப்பினர்கள் வந்து என்னது எண்ணிக்கையின் அடிப்படையில் ஒற்றை மாற்று வாக்கு அடிப்படையிலான விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் ரகசிய வாக்கெடுப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பணும். மாகாண உறுப்பினர்கள் யார்? அந்தந்த மாகாணத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு அனுப்புவாங்க. சுதேச அரசுக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்க, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய உறுப்பினர் அவங்கள்ட்ட இருக்கிற மக்கள் தொகைக்கு அடிப்படையில் அந்த சுதேச அரசையே தேர்வு செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற முறை வந்து அனுமதிக்கப்பட்டது. அங்கே வந்து தேர்தலாம் இல்லை, ராஜா பார்த்து சொன்னான். சரிதான். அடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரசமைப்பு நிர்ணய சபை வந்து உருவாக்கம் செய்கிறாங்க. சில அரசமைப்பு நிர்ணய சபை வந்து என்னது உருவாக்கம் செய்கிறாங்க பாருங்கள். (284) உறுப்பினர்கள் 26/11/1949 அன்று அரசமைப்பினை ஏற்று கையொப்பமிட்டு அரசமைப்பை நிறைவேற்றினர். சரிங்களா? 284 உறுப்பினர்கள் மொத்தம் வந்து நான் என்ன சொல்லுது 389 பேர். சரிங்களா? 389 பேரில் ஒரு 79 பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, பாகிஸ்தான் போயிடுவாங்க. மீதி இருக்கிற 99 பேர் வந்து கலந்துக்காமல் போயிடுவாங்க. கரெக்டான கவுண்ட் நான் டக்குன்னு வரமாட்டேங்குது சொல்கிறேன். கலந்துக்காமல் போயிடுவாங்க. சுதேச அரசுகளை உறுப்பினர்கள் வந்து சில பேர் நிர்ணய சபையில் கலந்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் போக வருகை தந்தவங்க அந்த நிர்ணய சபைக்கு கையெழுத்து போட்டு அக்செப்ட் பண்ண வந்துக்கிட்டவங்க 284 உறுப்பினர்கள் வந்து அரசியலமைப்பெல்லாம் எழுதி முடிச்சிருச்சு, இந்த அரசியலமைப்பை வந்து நாங்கள் ஏற்றுக்கிட்டு இந்த அரசியலமைப்பை இந்தியாவினுடைய அரசியலமைப்பாக நாங்கள் வழங்குகிறோம்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி கையெழுத்து போட்டவங்க 284 பேர். இந்த 284 பேர் என்னைக்கு கையெழுத்து போட்டாங்கன்னா 26 நவம்பர் 1949 அன்னைக்கு கையெழுத்து போட்டாங்க. அதனால தான் நவம்பர் 26 அரசியலமைப்பு தினமாக நாம் இன்று வரை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அடுத்து பாருங்கள். அரசமைப்பு நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம். அரசமைப்பு நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 மணிக்கு அன்று. சரிங்களா? மன்னிக்கணும். அரசமைப்பு நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946 11 மணிக்கு புதுடில்லியில் இருக்கக்கூடிய அரசமைப்பு அரங்கத்தில் கூடுச்சு. அன்றைய கூட்டத்தினுடைய முதல் பொருள் தற்காலிக தலைவர் தேர்தல். இதை நான் சொல்லிட்டேன். சரிங்களா? தற்காலிக தலைவர் தேர்தல். அதில் போய் பார்த்தீங்கன்னா ஆச்சாரிய ஐக்கிய மாகாணத்தை சேர்ந்த ஆச்சாரிய ஜேபி கிருவாலினி அவர்கள் தான் வந்து டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராக தலைமையேற்று கூட்டத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்வார். சரிங்களா? இது வந்து முதல் கூட்டம். அடுத்து அரசமைப்புக்கு ஒப்புதல் தருவதற்காக 1950 ஜனவரி 24 அன்று கூடிய கூட்டத்திற்கு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்து தலைமையேற்றிருப்பார். சரிங்களா? இது ஏன் சார் இப்போ கொடுக்குறாங்கன்னா தற்காலிக தலைவர் முடிஞ்சு. சரிங்களா? தற்காலிக தலைவர் முடிஞ்சு. தற்காலிக தலைவர் முடிஞ்சோடனே அடுத்து தான் சொன்னல நிரந்தர தலைவர் தேர்ந்தெடுத்து இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. இதில் வந்துட்டு ஏன் உங்களுக்கு இந்த விஷயத்தை கொடுத்துருக்காங்க, அரசமைப்பு நிர்ணய சபையை உருவாக்கணும்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை ஏன் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். 284 பேர் கையெழுத்து போட்டு அரசமைப்பை ஏற்றுக்கிட்டாங்க. என்னைக்கு? நவம்பர் 26, 1949 அன்றைக்கி தான் கையெழுத்து போட்டு என்னது அரசமைப்பை ஏற்று கையொப்பமிட்டாங்க. சரிங்களா? ஏற்றுக்கிட்டு கையெழுத்து போட்டு தான் அன்றைக்கி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாருங்கள், இந்த ஏற்றுக்கொண்ட அரசியலமைப்பை இந்தியாவில் அமுல்படுத்தலாம். சரிங்களா? அரசமைப்புக்கு ஒப்புதல் தருவதற்காக ஒரு கூட்டம் கொடுது, இறுதியாக ஒரு கூட்டம். சரிங்களா? அரசமைப்பை ஏற்றுக்கிட்டு கையெழுத்து போட்டது நவம்பர் 26. அதற்கு ஒப்புதல் தருது எப்போ? அரசமைப்பை அமல்படுத்துறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஜனவரி 26, 1950 அரசமைப்பு இந்தியாவில் அமலுக்கு வருது. இந்தியா குடியரசு நாடாக மாறுது. அதை அமல்படுத்துறதுக்கு முன்னாடி அதற்கு ஒப்புதல் தராங்க, அமல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணுறாங்க. அதற்கு கூடிய கூட்டம் தான் ஜனவரி 24, 1950. அந்த கூட்டத்துக்கு யார் தலைவராக இருந்தாங்கன்னா நிரந்தர தலைவராக நியமிக்கப்பட்ட ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்படி பார்த்தீங்கன்னா அரசியமைப்பு நிர்ணய சபையுடைய கூட்டம் நடந்துச்சு இல்லையா? எப்போது? டிசம்பர் 9. சரிங்களா? டிசம்பர் 9, 1946 ஒப்புதல் அளிக்கிறதுக்காக கூடின ஜனவரி 24, 1, 1950 இது வரைக்கும். சரிங்களா? இதுதான் முக்கியம். இது வரைக்கும் நடந்த அரசமைப்பு நிர்ணய சபையினுடைய விவாதங்களுடைய தொகுப்பு வந்து 12 தொகுதிகளை கொண்டது. சரிங்களா? தொகுப்பு வந்து 12 தொகுதி. கூட்டத்தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11.
மொத்தமாக அந்த கூட்டங்கள்னால் 11, இதோட மொத்தமாக சேர்த்து இதையும் சேர்த்து வரும்போது 12,000. சரிங்களா? ஏன்னா அமல்படுத்துறதுக்கு அக்செப்ட் பண்ணுறதுக்காக வந்ததை சேர்த்து விவாதங்களுடைய தொகுப்பு வந்து 12. கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 கூட்டம் நடந்திருக்கும். கையெழுத்து போட்டு அக்செப்ட் ஏற்றுக்கிட்டதோட அடுத்து ஒப்புதல் தர்றதுக்காக கூட்டினதோட சேர்த்தோம்னா 12 தொகுதி. சரிங்களா? குழப்பாமல் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். திரும்பவும் கூட சொல்கிறேன். அதாவது கையெழுத்து போட்டாங்களா நவம்பர் 26 அரசியலமைப்பு தினம், அது வரைக்கும் நடந்த விவாதங்களுக்கான கூட்டம், அரசியலமைப்பு நிர்ணயிக்கக்கூடிய கூட்டம் வந்து 11 கூட்டங்கள் நடந்திருக்குங்க. சரிங்களா? அமல்படுத்துறதுக்காக ஒன்று கூட்டியிருப்பாங்களா, இதை வந்து அமல்படுத்துறதுக்கு நாங்கள் ஒப்புதல் தரோம்னு அந்த ஒப்புதலுக்கு நடந்த கூட்டத்தையும் சேர்த்தோம்னா விவாதங்களுடைய தொகுப்பு 12 தொகுதிகள். சரிங்களா? இப்போ ஒவ்வொரு தொகுதி எதுலேருந்து என்னென்ன தேதியிலேருந்து என்னென்ன தேதி வரைக்கும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையுமே வந்து நம்ம ஒரு முறை டக்குன்னு பார்த்துடலாமா? ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோம் பாருங்க. தொகுதி 1 டிசம்பர் 9லேருந்து 23 டிசம்பர் 1946 வரைக்கும் நடந்திருக்கு. சரிங்களா? அடுத்து 2வது தொகுதி வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 20லேருந்து, சரிங்களா, ஜனவரி 20 1947, ஜனவரி 20லேருந்து 25 1947 வரைக்கும் நடந்திருக்கு. அடுத்து 3வது தொகுதி வந்து பார்த்திங்கன்னா 3வது தொகுதி எப்போது ஏப்ரல் 28லேருந்து மே 2 1947, ஏப்ரல் 28லேருந்து மே 2 வரைக்கும் நடந்தது 3வது கூட்டம். 4வது கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா அதே 1947 14 ஜூலையிலேருந்து 31 ஜூலை வரைக்கும் நடந்திருக்கு. அடுத்து 5வது கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1947 14 ஆகஸ்ட். சரிங்களா? கவனிங்க, 14 ஆகஸ்ட். இதுதான் வந்து என்னது, இந்திய பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னாடி இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை கூடுது இல்லையா, அது எங்கள் 5வது தொகுதி தான். சரிங்களா? 5வது தொகுதி. இப்போ இது நமக்கு படித்ததில் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்திய பிரிவினைக்கு பின்னாடியான இந்திய அரசியலமைப்பு கூடிய கூட்டம் நடந்த தொகுதி எத்தனாவது தொகுதி அப்படின்னா என்னது, 5வது தொகுதி நமக்கு தெரியும். இல்லை அதுக்கு முன்னாடி பிரிவினைக்கான இந்திய அரசியலமைப்பு கூட்டம் கூடுவதற்கு முன்பு எத்தனை தொகுதிகள் விவாதங்கள் நடந்தது அப்படின்னா 4 தொகுதி விவாதம் நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? 14 ஆகஸ்ட்லேருந்து 30 ஆகஸ்ட் வரைக்கும் நடந்திருக்கு. 6வது தொகுதி வந்து என்னது 27 ஜனவரி 1948. 6வது தொகுதி வந்து என்னது 27 ஜனவரி 1948. 7வது தொகுதி 4 நவம்பர் 1948லேருந்து 8 ஜனவரி 1949 வரைக்கும் நடந்திருக்கு. சரிங்களா? அடுத்து 8வது தொகுதி வந்து 16 மேலேருந்து 16 ஜூன் வரைக்கும் 1949 வருஷம் நடந்திருக்கு. 9வது தொகுதி 1949 வருஷம் 30 ஜூலையிலேருந்து 18 செப்டம்பர் வரைக்கும் நடந்திருக்கு. 10வது தொகுதி வந்து பார்த்திங்கன்னா 1949 அக்டோபர் 6லேருந்து அக்டோபர் 17 வரைக்கும் நடந்திருக்கு. 11வது தொகுதி வந்து நமக்கு தெரியும் என்னது, 14 நவம்பர்லேருந்து நடந்திருக்கு. கடைசியாக முடிஞ்சது தான் பாருங்கள் 26 நவம்பர் 1949 கையெழுத்து போட்டு எத்தனை 284 பேர் கையெழுத்து போட்டு இந்திய அரசியலமைப்பு முடிஞ்சிச்சு. இந்த அரசியலமைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் எழுதப்பட்டதில் எந்த விதமான எங்களுக்கு என்னது விவாதங்கள் 2473 விவாதங்கள் திருத்தங்கள் சொன்னாங்க இல்லையா, எந்த விதமான திருத்தமுமே இல்லை, எல்லாமே ஓகே, எழுதப்பட்ட எல்லா சட்டத்திட்டங்களும் நடைமுறைகளும் ஓகே அப்படின்னு சொல்லி ஓகே பண்ண நாள் தான் என்னது நவம்பர் 26. அடுத்து இந்த வந்து நம்ம இந்தியாவில் அமுல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்த நாள் தான் 12வது தொகுதியாக நடைபெற்ற என்னது ஜனவரி 24 50 அன்றைக்கி நைட்டு கையெழுத்து போடுறாங்க. 26ஆம் தேதி என்னது இந்திய அரசியலமைப்பு வந்து அமலுக்கு வருது. இந்தியா வந்து குடியரசு நாடாக மாறுது. சரிங்களா? அடுத்து நம்ம இந்திய அரசமைப்பினுடைய மூல ஆதாரங்கள் பார்க்க போகிறோம். இந்த மூல ஆதாரங்களோட இந்த பார்ட்டை வந்து நம்ம முடிச்சுக்கலாம். சரிங்களா? ரொம்ப பெருசாக போகிற மாதிரி இருக்குது. பார்த்தலாம் பாருங்கள். இந்திய அரசமைப்பினுடைய மூல ஆதாரங்கள் அடிக்கடி தேர்வில் கேட்கக்கூடிய ஒரு பாடம். இந்திய அரசமைப்பினுடைய மூல ஆதாரங்களில் மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாகாணங்களில் தன்னாட்சி அறிமுகப்படுத்திய இந்திய அரசாங்க சட்டம் 1935 ஒரு சட்டம். இதிலிருந்து பல்வேறு விஷயங்கள் வந்து என்னது இந்திய அரசமைப்பில் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி. சரிங்களா? ஆளுநர் பதவி, கூட்டாட்சி விதிகள் எங்கேருந்து வந்திருக்கு, 1935 சட்டத்திலேருந்து வந்திருக்கு. அடுத்து நீதித்துறை வந்து என்னது 1935 சட்டத்திலேருந்து வந்திருக்கு. பொது தேர்வாணையங்கள் வந்து 1935 சட்டத்திலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து பாருங்கள் நெருக்கடி கால விதிகள். சரிங்களா? நெருக்கடி கால விதிகளும் 1935 சட்டத்திலேருந்து தான் எடுத்திருக்காங்க. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிர்வாக விவரங்கள் இது எல்லாமே
இந்திய அரசு சட்டம் 1935 எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. சரிங்களா? என்னென்னு பாருங்கள், கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொது தேர்வாணையங்கள், நெருக்கடி கால விதிகள், நிர்வாக விவரங்கள், இது எல்லாமே இந்திய அரசாங்க சட்டம் 1935 எடுத்துக்கொள்ளப்பட்டது. சரிங்களா? பார்க்கலாம். அடுத்து எந்தெந்த நாட்டிலேருந்து நம்முடைய அரசமைப்புடைய மூல ஆதாரங்கள் எங்கெங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரிட்டன்லேருந்து நாடாளுமன்ற அரசு. சரிங்களா? நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை. இந்தியா என்னது ஒரு ஒற்றை குடியுரிமை கொண்ட நாடு. அடுத்து சட்டத்தின் ஆட்சி, சட்டத்தினுடைய ஆட்சி. அடுத்து நாடாளுமன்ற அரசு அப்படின்னாலே என்னது, நாடாளுமன்ற செயல்முறைகள். ரெண்டுமே பிரிட்டன்லேருந்து தான் எடுத்திருக்கோம். நாடாளுமன்ற அரசு பிரிட்டன்லேருந்து தான் எடுத்திருக்கோம், நாடாளுமன்ற செயல்முறைகளும் பிரிட்டன்லேருந்து தான் எடுத்திருக்கோம். அதே போல் ஒற்றை குடியுரிமையும் பிரிட்டன்லேருந்து தான் எடுத்திருக்கோம், சட்டத்தினுடைய ஆட்சியும் பிரிட்டன்லேருந்து தான் எடுத்திருக்கோம். அடுத்து இடைக்கால தடையாணைகள். சரிங்களா? இடைக்கால தடையாணைகள் இது எல்லாத்தையும் என்னது, நம்ம பிரிட்டன்லேருந்து நம்ம அரசமைப்பு கடை வாங்கி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து யூஎஸ்லேருந்து, அமெரிக்க அரசமைப்புலேருந்து நம்ம என்னென்ன விஷயங்களை எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா அப்படின்னாலே அடிப்படை உரிமைகள். அமெரிக்கானது ஃபஸ்ட்டு அடிப்படை உரிமை. அடுத்து அமெரிக்கா அப்படின்னானது நீதி சீராய்வு. அமெரிக்கானா என்னது, நீதி சீராய்வு. அடுத்து அமெரிக்கானா குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம். அமெரிக்காவில் என்னது, அடிப்படை உரிமைகள், நீதி சீராய்வு, குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம். அடுத்து உச்ச நீதிமன்ற முறை, உச்ச நீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள். சரிங்களா? நீதிபதிகள். இந்த விஷயங்களை நம்ம என்னது, அமெரிக்காவிலேருந்து எடுத்திருக்கோம். அடுத்து குடியரசு துணைத் தலைவர் போன்ற பதவி நீக்கம் செய்யக்கூடிய முறை. சரிங்களா? அதாவது உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற, குடியரசு துணைத் தலைவர் போன்றவர்களை பதவி நீக்கம் செய்யக்கூடிய முறையை நம்ம அமெரிக்காவிலேருந்து எடுத்திருக்கோம். அமெரிக்காவிலேருந்து, பிரிட்டன்லேருந்து என்ன இருக்கோம், நாடாளுமன்ற அரசு, நாடாளுமன்ற செயல்முறை, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, இடைக்கால தடையாணைகள். இது அஞ்சுமே என்னது, ஆமாம், 1 2 3 4 5, இந்த 5 விஷயமும் நம்ம பிரிட்டன்லேருந்து எடுத்திருக்கோம். அமெரிக்காவிலேருந்து அடிப்படை உரிமை, நீதி சீராய்வு. அடுத்து என்னது, குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம். சரி, 2 விஷயம் அமெரிக்காவிலேருந்து மெயினுங்க. ஒன்று அடிப்படை உரிமை, நீதி சீராய்வு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய என்னது, பதவி நீக்க தீர்மானம். சரிங்களா? இதை நம்ம அமெரிக்காவிலேருந்து எடுத்துக்கோம். அடுத்து அயர்லாந்துலேருந்து மிக முக்கியமான அரசு வழிகாட்டு நெறிமுறைகள், பகுதி 4 இருக்கியா, அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை நம்ம அயர்லாந்துலேருந்து எடுத்திருக்கோம். அடுத்து கனடாவிலேருந்து என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடாவிலேருந்து கடந்த முறை தேர்வில் கேட்டது, ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி அப்படிங்கிற சிஸ்டமை என்னது நம்ம கனடாவிலேருந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? கனமான அப்படின்னு வச்சுக்கோங்க. கனம்னா என்னது, வலுவான. அப்போ ஒரு வலுவான மத்திய அரசு கனடா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மத்திய அரசிடமிருந்து பொதுப்பட்டியல், மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம். மத்திய அரசிடம் தான் என்னது, பொதுப்பட்டியல் இருக்கணும். சரிங்களா? பொதுவானது என்னது, மத்திய அரசு தான் இருக்கணும் அப்படிங்கிற சிஸ்டம் கனடா. அமெரிக்காவில் போய் பார்த்தீங்கன்னா பொதுப்பட்டியல் மீது அதிகாரம் மாநிலங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அடுத்து மாநில அரசால் மாநில ஆளுநர் நியமனம். மாநில அரசால் தான் என்னது, மாநில அரசினுடைய பரிந்துரையால் தான் என்னது, மாநில ஆளுநர் நியமனம் செய்யப்படணும் அப்படிங்கிற விஷயம் என்னது, கனடா. அடுத்து உச்ச நீதிமன்றத்தினுடைய அறிவுரை அதிகார வரம்பு. பாருங்கள், உச்ச நீதிமன்றத்தினுடைய அறிவுரை அதிகார வரம்பு என்னது, கனடாவிலேருந்து நம்ம எடுத்திருக்கோம். அடுத்து ஆஸ்திரேலியாவிலேருந்து என்ன எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவிலேருந்து வியாபாரம், வணிகம் மற்றும் வர்த்தக சுதந்திரம், இதெல்லாம் என்னது, ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்திருக்கோம். அடுத்து நாடாளுமன்றத்தினுடைய ஈரவைகளுடைய கூட்டம், இதுதான் ரொம்ப முக்கியம். நாடாளுமன்றத்தினுடைய ஈரவைகளுடைய கூட்டத்தை நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம், ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்திருக்கோம். அதாவது ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம தீர்வு காணப்படலை அப்படின்னா என்னது, ராஜ்யசபா, லோக்சபா 2 சபையாக இருக்கா, 2 சபையுமே உட்காந்து கூட்டம் போட்டு முடிவெடுப்பாங்க. அந்த விஷயத்தை நம்ம ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்திருக்கோம். அடுத்து பாருங்கள், ஜெர்மர் வெய்மர் அரசமைப்பு முறையிலேருந்து நம்ம எடுத்திருக்கோம்னா, நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகளை பறிக்கிறது. சரிங்களா? நெருக்கடி காலத்தின் பொழுது 19 சொல்லப்பட்டிருக்க சில உரிமைகள்லாம் பறிக்கப்படும் இல்லையா, கூட்டம் கூடுறது, இதெல்லாம் நம்ம பறிக்கிறாங்க இல்லையா, அது. அப்போ ஜெர்மனிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த நெருக்கடி காலத்தில் சில அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடியதை என்னது, நம்ம
ஜெர்மனிலேருந்து எடுத்திருக்கோம். சோவியத் யூனியன்லேருந்து, சரிங்களா, சோவியத் யூனியன்லேருந்து, ரஷ்யாவிலேருந்து என்னென்னா அடிப்படை கடமை, ரஷ்யாவிலேருந்து அடிப்படை கடமை. அடுத்து முகப்புரையில் இருக்கக்கூடிய சமூக பொருளாதார அரசியல் நீதியினுடைய மாண்பு. இந்தியாவில் இருக்க எல்லா மக்களுக்கும் சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி வழங்கப்பட்டிருக்கு, சரிங்களா. அப்போ அந்த முகப்புரையில் இருக்கக்கூடிய சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி, இது எல்லாமே இதனுடைய மாண்புகள் வந்து ரஷ்யாவில் இருந்துருக்கு. ரஷ்யா வந்து ஒரு கம்யூனிஸ்ட். அப்போ அங்கே எல்லாத்துக்கும் எல்லாமே சமமாக இருக்கணும். அப்போ இதை ஞாபகம் வச்சிட்டாலே உங்களுக்கு ரஷ்யா புரிஞ்சிடும், சரிங்களா. அதே போல் எல்லாருக்கும் எல்லாம் சமமாக இருந்தாலே எல்லா மக்களும் எல்லாத்தையும் சமமாக நடத்துறதுக்கு கடமைப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு அடிப்படை கடமைகள் ரஷ்யா அப்படின்னு சொல்லி ஞாபகத்துக்கு வந்துடும், சரிங்களா. அடுத்து இந்த விஷயம் வந்து அடுத்து வந்து என்னது, அடிப்படை கடமைகள் வந்து நம்ம ரஷ்யாவிலேருந்து தான் எடுத்திருக்கோம். அப்புறம் வந்து அதில் 42வது சட்டத்திட்டத்தில் வந்து அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க, சரிங்களா. அடுத்து ஃப்ரான்ஸ்லேருந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஃப்ரான்ஸ்லேருந்து குடியரசு முறையை எடுத்திருக்கோம், சரிங்களா. இந்தியா ஒரு குடியரசு நாடுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஜனநாயக நாடு. அந்த முறையவே வந்து என்னது, ஃப்ரான்ஸ்லேருந்து தான் குடியரசு முறையை எடுத்திருக்கோம். அடுத்து முகப்புரையில் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய அரசியல் முகப்புரையில் இருக்கக்கூடிய சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், பார்த்தீங்களா அந்த வார்த்தை 3 வார்த்தை சேர்க்கப்பட்டது இல்லையா, அதில் இருக்கக்கூடிய சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்ற இந்த 3 வார்த்தைகளுமே ஃப்ரான்ஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். தென்னாப்பிரிக்காவிலேருந்து பார்த்திங்கன்னா அரசமைப்பை திருத்த முறை, அரசமைப்பை நம்ம சட்ட திருத்தத்திலே அந்த திருத்த முறைகள் எடுத்திருக்கோம். அடுத்து மாநிலங்களவைக்கு எவ்வளோ உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற நடைமுறையை வந்து ஒவ்வொரு மாநிலங்கள்லேருந்து மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கணும் இல்லையா. இப்போ கூட தமிழ்நாட்டில் வந்து மாநிலங்களவை உறுப்பினருக்கான தேர்தல் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. அப்போ வெற்றி பெற்ற சட்டமன்றத்தில் எவ்வளவு எம்எல்ஏக்கள் இருக்காங்களோ அவங்கெல்லாம் ஓட்டு போட்டு தான் என்னது ராஜ்யசபாக்கான எம்பிஸாக தேர்ந்தெடுப்பாங்க, ரகசிய மறைமுக வாக்கெடுப்பு மூலிமா. அப்போ மாநிலங்களவைக்கான உறுப்பினருடைய தேர்வு அப்படிங்கிறது தென்னாப்பிரிக்காவிலேருந்து எடுத்திருக்கோம், சரிங்களா. இது எல்லாமே செஞ்சு இறுதிப்படுத்தப்பட்ட திருத்தப்பட்ட அரசியலமைப்பு வரைவானது 1950 ஜனவரி 26 அன்று வந்து என்னது இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது, சரிங்களா. இதோடு வந்து நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இதே தொடர்ந்து இருக்கக்கூடிய அடுத்த பாடங்களை பார்ப்போம், சரிங்களா. ரொம்ப கொஞ்சம் பெரிய பாடமாக இருக்குது. இதை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொண்டு போனாலுமே புரியாமல் போயிடும். ஏன்னா புதுசாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறையவே இருப்பீங்க. ஏற்கனவே படித்தவங்களுக்கு புரிஞ்சிடும். படித்தவங்க மேக்ஸிமம் இது படிச்சிருப்பீங்க, அரசியல் மூலங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. ஏன்னா எப்போவுமே புதுசாக வரவங்களுக்கும் சரி பழைய ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி அரசியலுடைய மூலங்களை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும், எக்ஸாம் எழுதின உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக அதுலேருந்து கேள்விகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது, சரிங்களா. அதே போல் இந்த முதல் கூட்டம், இறுதி கூட்டம் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுலேருந்து கேள்விகள் அதிகமாக வருது வரல அப்படிங்கிறத விட ஆனால் அது தெரிஞ்சுக்கணும். எப்போ வேணாலும் அதுலேருந்து கேள்விகள் வரலாம். அதெல்லாம் பேசிக்கான விஷயம், சரிங்களா. கான்ஸ்டியூஷன் படிக்கும்போது, பாலிட்டி படிக்கும்போது பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது, அரசமைப்பு நிர்ணய சபைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதனுடைய உறுப்பினர்கள் எவ்வளோ பேரும் தெரிஞ்சுக்கணும், என்றைக்கு நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். முதல் கூட்டம் எப்போ நடந்துச்சு, கடைசி கூட்டம் எப்போ நடந்துச்சு, சரிங்களா. அதில் என்னென்ன குழுக்கள் இருந்துச்சு, பெரிய குழுக்கள் எத்தனை, சின்ன குழுக்கள் எத்தனை, அந்த குழுக்களில் யார் யார் தலைவர்கள், இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. இதிலேருந்து எப்படினாலும் கேள்விகள் இந்த எக்ஸாம்லாம் அடுத்த எக்ஸாம் வரலாம், ஏதாவது ஒரு எக்ஸாம் கண்டிப்பாக வரும். ஆனால் இந்த அரசியலமைப்பு மூலங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேள்விகளையும் ரிப்பீட்டடாக 1 by 1 கொஷின்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஒரு முறை கனடா கேட்டிருந்தாங்க, ரஷ்யா கேட்டிருந்தாங்க. ஸோ கேள்விகள் வந்துட்டு தான் இருக்குது. இந்த பார்ட் அரசியலமைப்புடைய மூலங்கள் அப்படிங்கிற அந்த 1.2ங்கிற பார்ட்டு வெரி இம்பார்ட்டன்ட். அதை வந்து நீங்கள் நல்லா படித்து, ஜெர்மனி அப்படின்னா நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமை பறிப்பு அப்படின்னு உங்களுக்கு கண்ணை மூடிட்டு சொல்லணும். சோவியத் யூனியனா, ரஷ்யா அப்படின்னாலே அடிப்படை கடமை. அதே போல் நீதி, சமூக பொருளாதார அரசியல் நீதி அப்படின்னு தெரியணும். ஃப்ரான்ஸ்னால் குடியுரிமை, முகப்புரையில் இருக்கக்கூடிய சுதந்திரம், நீதி, சகோதரத்துவம் அப்படிங்கிறது ஃப்ரான்ஸ்லேருந்து எடுத்தோன்னு தெரியணும். அமெரிக்காவிலேருந்து நீதித்துறை இயல்பு, அதே போல் ஜனாதிபதி பதவி நீக்க தீர்மானம், துணை ஜனாதிபதி, உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பதவி நீக்க தீர்மானம் தெரியணும். அதே போல் அடிப்படை உரிமை அமெரிக்கா தெரியணும். நீங்கள் அதை வந்து மனப்பாடம் கூட பண்ணுங்கள், மனப்பாடம் பண்ணி கூட அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டியதை நீங்கள் கேஷுவலாக படிக்காமல் விட்டிங்கன்னா அதுலேருந்து கேள்விகள் கண்டிப்பாக வரும். ஏன்னா இதெல்லாம் கொஸ்டின் ஏரியாவில் இருக்கிறத நீங்கள் கஷ்டப்பட்டால் படித்து வச்சுக்கணும், சரிங்களா. படித்து வச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எப்போதுமே மறக்காது. ஓகே, நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.